பேக் டு மை சேனல். டுடே வந்து டே 2. நேற்று நைட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த கேம்ப் ஸ்டே ஏரியா தான் இது. ஸோ சுற்றி பாருங்களேன், எஸ்டேட்டு கம்ப்ளீட் எஸ்டேட். நாங்கள் இருக்கிறது ஒரு அதாவது கூர்க் சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. காலையில் எந்திரிச்ச டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சு இப்போது மடிக்கேரி போகிறோம். மடிக்கேரியில் மண்டல்பட்டி போகிறோம். ஆஃப் ரோடிங்காக இருக்குது. அதையும் சரி வண்டியில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டே 2 செம்ம ஜாலியாக போகும் இன்றைக்கி. ஏன்னா பிளான் ஒரு 2-3 ஸ்பாட் வச்சுருக்கோம் அந்த ஏரியாலாம். ஏன்னா எல்லாமே ஆனால் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு. ஹே காய்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மண்டல்பேட் டாப் ஹில்லுக்கு வந்தாச்சு. எப்படி தான் வந்தேன்னு கேட்டிங்கன்னா அதுவே பெரிய ஆச்சரியம் தான். ஸோ தெரியுதா, எஸ் காய்ஸ், என்னோட ஃபால்கன் தான். அவன் தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தான் யாருங்க. ஸோ பையன் வெறித்தனமாக அந்த ரோடு நான் இது வரைக்கும் லைஃப்பில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இந்த ஒரு இப்படி ஒரு ரோட்டில் அந்த மாதிரி இருந்தது காய்ஸ், வேற லெவல். அப்படி ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக மண்டல்பட்டி. உங்களுக்கு மண்டல்பட்டி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்தது கைஸ், வேற லெவல். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடுன்றதை விட ஆஃப் ரோடு அப்படி இருந்தது சொல்லப்போனால். அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அப்படி இருந்தது. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கு. ஃபுல் மிஸ்டியாக இருந்தது இவ்வளோ நேரமாக, அவ்வளோ மிஸ்டி இருந்தது. பட் இப்போ ஓகே, எனக்கு கீழே இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ், அதுக்கு முன்னாடி இன்னும் ஆஃப் ரோடிங் இருக்கு, அது கம்மியா இருக்கும். பட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. இது இப்போ வந்தது இந்த ரூட். கீழே இருந்து பாத்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், அது ½ an hourல நாங்க ரீச் பண்ணோம். நான் எங்கேயாவது ஸ்டக் ஆயிரும் வண்டி, இல்லை வண்டி எங்கேயாவது விழுந்துரும் அப்படின்ற பயத்திலே தான் இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோட் நான் பண்ணதே கிடையாது. கீழே இருந்து அதாவது டவுன்ஹில்ல இருந்து மேலே ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல வண்டி பள்ளம், அவ்வளோ பள்ளம் இருந்தது. பட் அந்த பள்ளத்துல கொஞ்சம் நிப்பாட்டி தான் ஏற்றினேன். அப்பயுமே எனக்கு அண்டர்பெல்லி வந்து டச் ஆச்சு. பட் இப்போ வர்றப்பையும் அதே சேம் ப்ராப்ளம் வந்து அடுத்தது. அதை விட எக்ஸ்ட்ரீமான விஷயம்னா உள்ள பாருங்க, இந்த மாதிரி கல்லுக்குள்ளா இருந்தது. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட கோப்ரோ பேட்டரி இல்லாதனால, சார்ஜ் இல்லைனால என்னால் ஷூட் பண்ண முடியல. சரி, மைக் இருக்கு, இல்லை மைக் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு மேலே வந்து சார்ஜ் போட்டேன். ஏன்னா பவர் பேங்க் இல்லை, இப்போ சார்ஜ் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஆச்சு. ஸோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. மேலே போயிட்டு இருக்கோம், வண்டி அங்கே பாஸ் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் மேலே போகணும், அப்போதான் எடுக்க முடியும். நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் பாருங்க. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job. ஸோ கைஸ், வியூ பாயிண்ட் வந்தாச்சு. மிஸ்ட்ரியாக இருக்கும், சுற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் இருந்த மாதிரி இருந்ததா பார்த்தீங்களா? இப்போ ஒன்றுமே தெரில, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது அங்கே வேறு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. பட் மிஸ்ட்ரியாக இருக்கனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த பக்கம்லாம். பட் ஓகே, அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இருந்து நம்ம வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இங்கே இருந்து தெரிகிற வரைக்கும், கண்ணில் தெரிகிற வரைக்கும் பார்க்க வேண்டியதான். ரிட்டன் போடுறப்போ அந்த வீடியோ நான் எடுக்கிறவங்களுக்கு எப்படி டவுன்ஹில் பண்ணுறதுன்ட்டு, அப்படியை விட டவுன்ஹில் ரொம்ப ரிஸ்கி காய்ஸ். நான் ஃபுல்லாக ஃபுட்டேஜ் எடுத்து போடுறேன், வேறு மாதிரி இருக்கும். அது பயமே வந்துருச்சு எனக்கு. ஏன்னா முன்னதே சொன்ன மாதிரி தான், கிளச்சு பண்ணாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. பட் ஓகே, இதையும் தாண்டி போகும் அப்படின்ற ஒரு ஃபீல். செம்மையாக இருக்குது கைஸ், செம்ம கிளைமேட்டு. இந்த
மூவிலாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இது என்ன சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு வர்றது வந்து லைக் ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கூட மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 2-3 மாதம் தான். ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பர்ஃபெக்டான ஒரு இடம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஜீப் சஃபாரிலாம் இருக்குது. ஸோ இப்போ பர்சனுக்கு எவ்வளோன்னு தெரியல, எங்களோட இன்னொரு டீம் வந்து அவங்க வந்து போனாங்க. ஸோ அவங்க வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் வச்சுன்னு தெரியல எனக்கும். நான் வேணா கேட்டு வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஜீப் சஃபாரிக்கெலாம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பைக்கில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு வந்து பைக்கில் வர்றதுக்கு. ஏன்னா ஜீப்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் தான் உங்களால் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் பைக்கில் வராமல் இருந்ததுதான் பெட்டர். எக்ஸ்போசருக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்ப்ளெண்டர்லாம் கூட தரமாக இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து பெட்டர். எடுத்து வரும் வண்டி ஏறும், நம்ம வண்டி ஏறிடுச்சு, மற்ற எந்த வண்டியில் வந்து தரமாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எடுத்துகிட்டு வரதை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏன்னா அவரை போய் பார்த்தா ஒருத்தர் கிளாசிக் எடுத்துகிட்டு வந்தார். அவர் மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்துட்டு வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சுட்டு திரும்ப வந்துட்டார் கீழே. அதனால தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டிசிஷன் மேட் எடுத்துருங்க. ஓகே நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு, வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருந்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கியர் ஒரே ஒரு கியர் தான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. லைட்டாக மூவ் பண்ணி எடுத்துவாங்க. ஹெவியாக இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது உங்களுக்கு, ஃப்ரீயாக எடுத்துவாங்க. ஏன்னா இந்த கிளைமேட் சீசனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், இந்த கிளைமேட் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அவ்வளோலாம் ஹீட் ஆகாது. பட் ஒரே ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா கிளச் ரொம்ப அதிகமாக போன் ஆச்சுன்னா காலி தெரிஞ்சிடும் ஃபுல்லாக. அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். பட் ஓகே, நம்ம அதை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு கீழே போவோம், என்ன ஏதுன்ட்டு போயிட்டு பார்ப்போம். ஓகே, எங்கே போனாங்க இவங்க 2 பேரும்? இங்கே இருக்கீங்களா? இங்கதானே ப்ரோ இருக்கேன், தாராளமா கேட்கும். என்ன மிஸ்டா இருக்கனால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா, இல்லை என்னன்னு ஒன்றும் புரியல. எடுத்துக்கோங்க ப்ரோ, போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாது ப்ரோ, பின்னாடி வெள்ளை ஸ்கிரீன் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும் ப்ரோ. அதுதான் சொல்றேன். எங்கடா போட்டோ ஷூட் எடுத்த, நல்ல வழியா இருக்கு. என்ன நம்ம விழுந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறது. வெடி பார்த்துட்டே போறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஓகே, ஸ்கூல் பசங்க தான் வந்திருக்கானுங்க எல்லாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வியூ காட்டுறேன். வியூ தெரியுதா, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கு. இப்ப நல்லா தெரியுது ப்ரோ, இப்ப நல்லா தெரியுது. மிஸ்டோட மூவ் ஆகுது. பாருங்க, எவ்வளவு கிட்டக்க இருக்கு, கிளவுட்ஸ் இருக்கு பக்கத்துலயே, இவ்வளவு கிட்ட அது மூவ் ஆகுது தெரியுதுங்களா, அதான் செம்மையா இருக்கு பார்க்க. சரி ஓகே கைஸ், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, கீழே போகிறப்போ வீடியோ எடுக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி. ஆக்சுவலாக அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி வைப்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 5 பஸ்ஸுங்களா, 5 பஸ் கிட்டத்தட்ட 5 பஸ்ஸில் வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ பேர் எங்கே பார்த்தா நாமக்கல்ல இருக்கிற பவன் ஸ்கூல், ஸோ அங்கேருந்து வந்திருக்காங்க. வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அங்கே பாருங்க,
சவுண்டு கேக்குதா? ஜாலியா இருக்கு கேக்குறதுக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ஸ் எல்லாரும் பயங்கர ரொம்ப மிஸ் பண்றேன். பட் இதை பாக்குறப்போ அது ஞாபகத்துக்கு வருது. அவனும் ஸ்கூல் போறப்போ ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போயிருப்போம்ல எங்கேயாவது, அது மாதிரி ஃபுல்லா திரும்பவும் மிஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதான் கிளம்பிட்டோம். லொக்கேஷன் இந்த டைம்க்கு வரீங்க அப்படின்னா மழை ஹெவியா இல்லை, லைட்டா தூள் தான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்க்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வீட்டுக்கு போகலாம். திரும்ப என்ன சொல்றீங்க? அவ்வளோதான். நான் இங்கே வர வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே சுத்தமாக இல்லை, நம்ம இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்பெக்டேஷன் தாண்டிடுச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நம்ம இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காதுடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இருக்கட்டும், டீம் அவுட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட இருக்கட்டும் வந்துட்டுங்களா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல லொக்கேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் கரெக்டாக இப்போ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கப்புறமேட்டு டவுன் ஹில்லோட அட்வென்ச்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே கைஸ், கீழே பாய். ஸோ கைஸ், கிளம்புறது தான் முடிஞ்சு வந்தோம், பார்த்தாச்சு. சீரியஸ்லி நல்லா இருந்தது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஆஃப் ரோட் பண்ணுறதும் சரி, இங்கே வந்து போனதும் சரி, மேலே பீக்குக்கு வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். பாருங்க என்னோட டீம் எல்லாம் போகிறாங்க. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே இப்படி போக வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு டீசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் இருக்கும் பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் தான் வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு.